Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். புடலங்காய் பொரியல், புடலங்காய் கூட்டெல்லாம் கூட பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா இது பண்றதும் கஷ்டமே இல்ல. ரொம்ப ஈஸியா சுலபமா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த புடலங்காய் நல்லா வதங்கும். புடலங்காயிலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பொரியல், அவியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வறுவல் பண்ணி தந்தீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துட தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. புடலங்காய் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இது தயிர் சாதம், பருப்பு சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த புடலங்காய் வறுவலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.